ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தை இந்தியா மிகவும் ரகசியமா இம்ப்ளிமெண்ட் செஞ்சு வர்றாங்க. இந்த வீடியோல இந்த திட்டத்தை இந்தியா எப்படி செயல்படுத்தி வர்றாங்க, இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவை பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவதா, இந்திய கடற்படை மூணாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் வேணும் அப்படின்னு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய கடற்படைக்கு மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் எதற்காக தேவைப்படுது, இந்தியா உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்க மூன்றாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படையில் இணைவதற்கு இந்தியாவின் தேஜஸ் MK2 விமானத்திற்கும் ஆம்கா போர் விமானத்திற்கும் வரும் காலத்துல கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல தேஜஸ் MK2 மற்றும் ஆம்கா போர் விமானத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த விமானங்களை இந்தியா எப்படி படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தன்னுடைய ஆனுவல் பினான்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்ல தன்னிடம் 5200 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பல ஆர்டர்கள் இந்த நிறுவனத்திற்கு வர இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 5200 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ல ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், அஸ்த்ரா மிசைல்ஸ், இந்திய விமானப்படை ஆர்டர் செய்த ஆகாஷ் மிசைல்ஸ், இந்திய கடற்படைக்கு தேவையான MRSAM மிசைல்ஸ் போன்ற பல மிசைல்ஸோட ஆர்டர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பா பாட் மற்றும் AAD மிசைல்ஸோட ஆர்டரும் அந்த பட்டியல்ல இருந்தது. பாட் மற்றும் AAD மிசைல்ஸ் இந்தியன் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமில் பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்ஸ். இதிலிருந்து இந்தியா தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம மிக ரகசியமா செயல்படுத்தி வருவது தெரிய வந்திருக்கு. இந்தியா இந்த பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்ட 2006 மற்றும் 2007 வருடத்திலே சோதனை நடத்திட்டாங்க. இந்த சோதனையின் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் இஸ்ரேலுக்கு அடுத்து பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டை வெற்றிகரமா உருவாக்கிய 4வது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றது. இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம 2 கட்டங்களா செயல்படுத்த திட்டமிட்டிருந்தாங்க. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம்ல இந்தியா phase 1 திட்டத்தை தான் இப்போ செயல்படுத்தி வருவதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்தியாவுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் அப்படிங்கிறது சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து இந்தியாவை பாதுகாப்பதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்தின் மூலமா வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எல்லை மற்றும் ஈஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய சீன எல்லை மற்றும் சதர்ன் சைடுல இருக்கக்கூடிய கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுப்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராம் பாட் மற்றும் AAD அப்படிங்கிற 2 அடுக்குகள் கொண்ட பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் திட்டமா உருவாக்கப்பட்டு வருது. இதுல பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். இரண்டாவது லேயரான அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பாலிஸ்டிக் மிசைல்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவின் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமோட முதல் பேஸ 2022 இருந்து 2003 வருடத்துக்குள் முடிக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்துல பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமுக்கு தேவையான மல்டி ஃபங்க்ஷனல் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் மற்றும் எல் பேண்ட் லாங் ரேஞ்ச் டாக்டிக்கல் ரடார்ஸ் இன்ஸ்டால் செய்து வருவதா சில சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த 2 ரடார் சிஸ்டங்கள் மூலமா இந்திய தலைநகர் டெல்லியை பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க முடியும். அதே வேளையில மத்திய பிரதேஷ் மாநிலத்திலையும் இது போன்ற மல்டி ஃபங்க்ஷனல் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் மற்றும்
மற்றும் எல் பேண்ட் லாங் ரேஞ்ச் டாக்டிக்கல் ரடார் சிஸ்டத்தை இந்தியா இன்ஸ்டால் செய்து வருவது தெரிய வந்திருக்கு. மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரடார் சைட்ஸ் மூலமா மும்பை நகரை பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்ல இருந்து தடுக்க முடியும். டிஆர்டிஓ பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமோட முதல் பேஸோட எந்த டெவலப்மெண்ட்டையும் வெளியிடல. ஆனா இந்த ப்ராஜெக்டோட முதல் பேஸ் முடியும் தருவாயில் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதே வேளையில பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் புரோகிராமோட இரண்டாவது பேஸையும் இந்தியா கூடிய விரைவில் தொடங்க உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த இரண்டாவது பேஸ் வெற்றிகரமா முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருந்து வரக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்ஸ இந்தியாவால் தடுத்து நிறுத்த முடியும். இரண்டாவது டாபிக், இந்தியா வெற்றிகரமா ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்திய கடற்படையில் இணைச்சிட்டாங்க. இதன் மூலமா இந்தியாவிடம் 2 ஏர்கிராப்ட் கேரியர்ஸ் ஆபரேஷனல் கண்டிஷன்ல இருக்கு. ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்திய கடற்படையில் இணைத்ததன் மூலம் இந்திய கடற்படைக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் திட்டத்தை இந்தியா அறிவிக்கணும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய கடற்படையும் பல வருடங்களா தனக்கு 3வதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவை அப்படின்னு இந்திய அரசாங்கத்திடம் முறையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலின் பெயர் ஐஎன்எஸ் விஷால். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்தியா 65,000 டன் எடை கொண்டதா உருவாக்க போறாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் ஆதிக்கத்தை இந்தியாவால் பெருமளவுல கட்டுப்படுத்த முடியும். சீனாவிடம் லியோனிங் மற்றும் ஷாண்டாங் அப்படிங்கிற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போதைய நிலையில் ஆபரேஷன் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பல 2025 இல்லனா 26வது வருடத்துல தங்களுடைய கடற்படையில் கமிஷன் செய்ய உள்ளாங்க. இந்தியா இப்பவே ஐஎன்எஸ் விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்டை அறிவித்தால்தான் 2030க்குள் ஐஎன்எஸ் விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடித்து இந்திய படையில் இணைக்க முடியும். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடிப்பதற்கு 13 வருடங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆனா இந்திய அரசாங்கம் ஐஎன்எஸ் விஷால் ப்ராஜெக்ட எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா 7 முதல் 8 வருடங்களுக்குள் ஐஎன்எஸ் விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ப்ராஜெக்ட்ல வேலை செய்த அதே நபர்களை கொண்டு நாங்க ஐஎன்எஸ் விஷால் ப்ராஜெக்ட எக்ஸிக்யூட் பண்ண போறதுனால எங்களால் அதிவேகமா 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஐஎன்எஸ் விஷால் ப்ராஜெக்டுக்கான அறிவிப்பு வெளிவரலன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வேலை செய்த திறமை வாய்ந்த இன்ஜினியர்ஸை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல 70,000 டன் எடை கொண்ட கப்பல்களை கட்டும் ட்ரை டாக்க உருவாக்கி வர்றாங்க. இந்த ட்ரை டாக்கோட வேலை அடுத்த வருடத்தோட முதல் பாதியில நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால ட்ரை டாக் வேலைகள் முடிந்ததும் இந்தியா 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீனா போன்றே பல ஆசிய நாடுகள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஜப்பான் JS இசிமோ அப்படிங்கிற போர்க்கப்பலை உருவாக்கி வர்றாங்க. இந்த போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பலை விட சிறியதாக இருந்தாலும் இதுல இருந்தும் ஃபைட்டர் ஜெட்டுகளை இயக்க முடியும். அடுத்து சவுத் கொரியா 2030வது வருடத்துக்குள் மிகப்பெரிய ஆம்பிபியன் வார்ஷிப்பை லான்ச் செய்ய போறாங்க. இதனால ஆசிய பகுதியில தன்னுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்ளணும்னா 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்தியாவிற்கு மிகவும் அவசியம். அது மட்டும் இல்லாம விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை மெயின்டைன் செய்வதற்கு அதிக காலம் எடுக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போன வருடமே ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் மெயின்டெனன்ஸ் செய்வதற்காக அனுப்பப்பட்டது. இன்னும் அந்த கப்பலோட மெயின்டெனன்ஸ் வேலைகள் நடந்து வருது. இதனால 2 கப்பல்ல ஒரு கப்பல் மெயின்டெனன்ஸுக்கு அனுப்பப்பட்டாலும் இந்தியாவிடம் ஆபரேஷனல் கண்டிஷன்ல ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இருக்கும். இதை தவிர்ப்பதற்காக தான் இந்திய கடற்படை தனக்கு 3வதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. இன்னும் கூடிய விரைவில் இந்த 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 3வது டாபிக், இந்திய அரசாங்கம்
சமீபத்துல தேஜஸ் MK2 விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு 10,000 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்காங்க. இதன் மூலமா தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தேஜஸ் MK2 விமானத்தை 2027 வருடத்துக்குள் டெவலப் செய்து அனைத்து சோதனைகளையும் முடித்து 2028 வருடத்தில் ஃபுல் ப்ரொடக்ஷன் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில 6 ஸ்குவாட்ரன் தேஜஸ் MK2 விமானங்களை இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 106 தேஜஸ் MK2 விமானங்களை இணைக்க இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் 2025 வருடத்திலிருந்து 2040 வருடத்துக்குள் இந்திய விமானப்படையிலிருந்து 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரிட்டையர் செய்யப்பட உள்ளது. இதனால MRFA திட்டம் மற்றும் தேஜஸ் MK2 ப்ராஜெக்டை கொண்டு ரிட்டையர் செய்யப்படும் விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய விமானப்படையின் ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் செய்வதற்கு இன்னும் அதிகமான தேஜஸ் MK2 விமானங்களை இந்திய விமானப்படை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 106 தேஜஸ் MK2 விமானங்களையும் 2036 இருந்து 2037 வருடத்துக்குள் HAL சப்ளை செய்து முடிக்கணும். ஒரு வருடத்துக்கு HAL நிறுவனத்தால் 20 தேஜஸ் MK2 விமானங்களை சப்ளை செய்ய முடியும். அதே வேளையில ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி AMCA அப்படிங்கிற 5.5 ஜெனரேஷன் கொண்ட விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 5.5 ஜெனரேஷன் கொண்ட விமானத்துல அன்மேன் விமானங்களையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அன்மேன் AMCA போர் விமானத்துல பைலட்டோட காக்பிட் இருக்காது. அதற்கு பதிலா AMCA போர் விமானத்தை ஆள் இல்லாமல் இயக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இணைக்கப்பட்டிருக்கும். 2035 வருடத்துல தேஜஸ் MK2 மற்றும் AMCA 2 போர் விமானத்துக்கு இடையே இந்திய விமானப்படையில் இணைவதற்கு கடுமையான போட்டி நிலவும். ஏன்னா தேஜஸ் MK2 விமானத்தோட டெலிவரி 2036 வருடமே முடிக்கப்பட்டுரும். ஆனா AMCA MK2 விமானத்தோட சப்ளை 2035 வருடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதனால இந்த ரெண்டு விமானங்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வரும் காலத்துல தேஜஸ் MK2 மற்றும் AMCA போர் விமானங்கள் தான் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பா செயல்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.